ஒருங்கிணைப்பாளர் தங்க தமிழ் மகன் ஜல்லிக்கட்டு நாயகன் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை இந்த நல்ல நேரத்தில் வணங்கி திருப்பூர் மாநகர வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய ஆற்றல் மிகு இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு வருகை தந்துள்ள திருப்பூர் மாநகர வடக்கு மாவட்ட கழகத்தினுடைய மாவட்ட கழக நிர்வாகிகள், ஒன்றிய கழக நிர்வாகிகள், பகுதி கழக நிர்வாகிகள், கிளை கழக நிர்வாகிகள், அணி செயலாளர்கள், தகவல் தொழில்நுட்பத்தினுடைய மாவட்ட செயலாளர் மற்றும் பொறுப்பாளர்கள், உங்கள் அத்தனை பேருக்கும் எனது முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துள்ளேன். சக்தி வாய்ந்த ஆலோசனை கூட்டம் எதற்காக நடைபெறுகிறது என்றால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் காலத்தில் ஒரு எட்டு கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருந்தது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் இந்த கழகத்தை எப்படி கட்டி காப்பாற்றினார்களோ அதே போலவே அவர்கள் அடையாளம் காட்டப்பெற்ற ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சிறப்பாக வழிநடத்தி சென்றார்கள். 2016 அம்மா இறக்கிறப்ப, அம்மா இறந்த பிறகும் ஐயா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பு வைத்தார். ஐயா அவர்கள் சிறப்பாக அந்த தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராகவும் கழகத்தினுடைய ஒருங்கிணைப்பாளராகவும் சிறப்பாக பணியாற்றிய போது சில கயவர்கள் வேண்டுமென்றே ஐயா அவர்களுக்கு ஒரு களங்கம் விளைவிக்கும் வகையில் ஐயா அவர்களை முதலமைச்சர் பொறுப்பிலிருந்து வாபஸ் வாங்க, பரவாயில்ல, கட்சி தன்னால கட்சிக்கு எந்த விதமான ஒரு அவப்பெயரும் ஆகிவிடக்கூடாது, கழகம் விரிவினை ஆகிவிடக்கூடாது. அம்மா அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகும் அம்மா அவர்கள் இந்த தமிழ்நாட்டை விட்டு நம்மளையெல்லாம் விட்டு சென்ற போதும் தன்னால் இந்த கழகத்திற்கு ஒரு இழுக்கு ஏற்படக்கூடாது என்ற ஒரே காரணத்துக்காக நிறைய கஷ்ட நஷ்டங்களை ஐயா அவர்கள் தாங்கிக் கொண்டார். ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்த போது தமிழ்நாட்டினுடைய வீர விளையாட்டான ஜல்லிக்கட்டை இனிமேல் நடைபெறாது என்று திமுக மற்ற அரசுகள்லாம் சொன்னாங்க. ஆனா ஜல்லிக்கட்டை 3 நாள்ல டெல்லியில போய் உட்கார்ந்து எல்லா தடைகளையும் உடைத்து ஜல்லிக்கட்டை நிரந்தரமாக தமிழகத்தில் நடைபெறுவதற்கு ஐயா அவர்கள் பெரும் உதவியாக இருந்தார். இதை பொறுத்து கொள்ள முடியாத சில கயவர்கள் ஐயா அவர்களுக்கு பின்னால் நின்று சதி வேலை செய்தார்கள். அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா வருதா புயல், ஐயா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது சென்னையில மிகப்பெரிய பாதிப்பு வருதா புயல். அந்த பாதிப்பெல்லாம் 4 நாள்ல சரி பண்ணாங்க ஐயா. இந்த மாதிரி மக்களுக்கு நிறைய நலத்திட்டங்களையும் மக்களுக்காகவே வாழ்ந்த அம்மா அவர்களை போல செயல்பட்ட ஒரே காரணத்தினால் ஐயா அவர்களுக்கு சில துரோகிகள் வேண்டுமென்றே அவர்களுக்கு அவப்பெயர் ஏற்படும் வகையில் அவங்களா ஒரு சூழ்ச்சியை உண்டு பண்ணாங்க. ஆனா இருந்தாலும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களுடைய ஆன்மா கண்டிப்பா ஐயா அவர்கள் நல்ல முறையில் வழிநடத்திக் கொண்டிருக்கின்றது. 2026 தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக ஐயா அவர்கள் கண்டிப்பாக அரியணை ஏறுவார்கள். இப்ப நடக்கிற இந்த யுத்தம் பாத்தீங்கன்னா முதல் தர்ம யுத்தத்துல ஐயா அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு எழுச்சி. எல்லா பொறுப்பாளர்களும் ஐயா பின்னாடி இருந்தாங்க. என்ன காரணம்? மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்டவர் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். நீங்க உங்க பிள்ளைகளுக்கு பக்கத்து வீட்டுல யாரு என்ன உறவுமுறை சொன்னாதான் தெரியும். அதே மாதிரி நீங்க உங்களுக்கு ஒரு பத்திரமே உங்க வாரிசுக்கு எழுதி வச்சீங்கன்னா தான் அது செல்லும். அப்படிப்பட்ட நம்மளே ஒரு பக்கத்துல இருக்க மாமன், மச்சனை, சித்தப்பா எல்லாமே சொல்லி கொடுத்து வளர்க்கிறோம். அம்மா அவர்கள் எத்தனையோ காலம் முதலமைச்சராக வந்தாங்க, சிறப்பாக செயல்பட்டாங்க. அம்மா அவர்கள் 2 முறை முதலமைச்சர் ஆகினாங்க. வேற யாரையாவது முதலமைச்சர் ஆகினாங்களா? அரசியல் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சரித்திர வரலாற்ற அம்மா அவர்கள் ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்களை தவிர வேற யாரையாவது முதலமைச்சர் ஆகினாங்களா? கிடையாது. ஏன்னா அம்மா அவர்கள் நல்லா தெரியும், கட்சியினுடைய விசுவாசி, அம்மா அவர்களுடைய விசுவாசி. எந்த இடத்துலையும் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் கழகத்திற்காக எந்த ஒரு சதிவேலை செய்ய மாட்டாரு. கழகத்தை வளர்க்கணும்,
கழகத்தை கட்டி காக்கணுன்ற ஒரே நோக்கத்தோடு இருக்கக்கூடிய ஐயா ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். அப்பேற்பட்டவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கட்சி ஒன்னாகணும் அப்படின்னு சொல்றாரு. முதல் தலைமையுத்தம் மாபெரும் தலைமையுத்தம், இந்தியாவே திரும்பி பார்க்கக்கூடிய அளவிற்கு முதல் தலைமையுத்தம். எங்கேயா பார்த்தாலும் மக்கள் கடல் அலைவோடு இருந்தாரு. இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி தான் நோட் பண்றாரு. ஆஹா, மக்கள் தலைவர் தான் இவர் தான், இவர்கிட்ட இருந்து நம்ம எப்படியாவது இந்த கட்சியும் ஆட்சியும் நம்ம ஒரு துரோகத்தினால பறிச்சிடணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முடிவு செஞ்சார். தேர்தல் ஆணையம் ஏற்கனவே கழகத்தினுடைய அவைத்தலைவர் ஐயா மதுசூதன் அவர்களுக்கும் ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் தான் தேர்தல் ஆணையம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் இரட்டை இலை சின்னமும் தேர்தல் ஆணையம் கொடுத்தாங்க. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் இந்த கட்சியினுடைய இந்த தேர்தல் விதியிலே அவர் கிடையாது. அவர் யதார்த்தமா காலில் விழுந்து நடிச்சு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக அவர் திட்டத்திட்டார். சரி, நம்ம இந்த நாற்காலியை நிரந்தரமாக்கணும் அப்படின்னு ஒரு திட்டம் திட்டார். அப்ப என்ன பண்றாரு ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை நீங்க உங்க கூட நான் கட்சியில இணைஞ்சுக்கிறேன். எடப்பாடி கூட ஐயா திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் போய் இணையலாம். ஐயா அவர்களுக்கு தான் எடப்பாடி இணைச்சார். நல்லா புரிஞ்சுக்கங்க, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சியும் ஐயாட்ட இருக்கு. அப்போ திரு எடப்பாடி அவர்கள் நான் கட்சியில் இணைஞ்சுக்கிறேன், முதலமைச்சராக இருக்கிறேன், கட்சியில் இணைஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு கூட்டம் நடக்குது. அந்த கூட்டத்துல ஒருங்கிணைப்பாளர் மட்டும்தான் ஐயா எனக்கு ஐயா அவர்களை அரியணையில் உட்கார வைக்க நாம் அனைவரும் ஒன்றாக பாடுபடுவோம். கூடிய விரைவில் நமது ஐயா அவர்களை முதல்வராக பாடுபடுவோம். இது நடக்கும், உண்மையாக நடக்கும். என்றால் தர்மத்தின் நாயகன் பக்கத்துல